இந்த ஆஸ்பத்திரியை ஒரு சுத்தமாக ஒரு சந்தோஷமாக கொண்டு போக வேணும். அதற்கு ஊழியர்கள் போதாது, மற்ற நிரந்தரமானவர்கள் தேவை என்ற கோரிக்கை கிணங்கவும், இப்போ நீங்களும் பொதுவாகவும் தனிப்பட்ட முறையிலையும் வந்து காய்ச்சலுக்கு இணங்கவும் இந்த ஏற்பாடு ஒன்று எங்களுக்கு கைகூடி இருக்கு. இந்த கொழும்பு நிர்வாகம் முதற்கட்டத்தில் இவ்வளவு பேரைத்தான் 75 பேரைத்தான் எடுக்கிறேன்னு ஒரு இணக்கம் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் இன்னும் 3-2 வீதம் மாறுபடுத்தல் செய்ய வேண்டியிருக்குது. யோதிக்கு பெண்கள் அவங்க தெரிவு செய்ய அவரோட நீண்ட கால சேவை, நீண்ட காலமாக வேலை செய்தனால் பார்க்க வேண்டியிருக்கும். திருப்திகரமாக வேலை செய்தல் என்ற சிபாரிச ஆஸ்பத்திரி நிர்வாகம் தர வேண்டி இருக்குது. இதில் எல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இந்த முதற்கட்ட தெரிவு செய்ய வேண்டியது. இந்த அடிப்படையெல்லாம் தெரிவு செய்யப்படுகிறது. எந்த விதமான துர்பிரயோகங்களுக்கும் இடம் இருக்க முடியாது. சரிதான? இந்த அடிப்படையெல்லாம் எடுக்கப்படும். முதல் 75 பேர்லேருந்து 100 பேர் தான் இந்த வருஷத்துக்குரிய கோட்டாலும் எடுக்கப்படும். 75லேருந்து 100 பேர். மக்கள் மாணவர்களால் மாலை அணிவித்து சிறப்பு விருதுகள் செய்த எங்களுடைய பண்ணிட்டு எண்ணம் கொண்ட நல்ல ஒரு நீண்ட நோக்கம் கொண்ட ஒரு அமைச்சர் எங்களுடைய பிரதேசத்தின் கல்வி அபிவிருத்தியில் மிகவும் அக்கறையுடையவர். பல பாடசாலைகளில் தேவைகளை அறிந்து பல்வேறு வகையிலே பௌதிக வளர்ச்சிக்காக பல உதவிகளை, நிறைய உதவிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒளி விழாவானது வருடம் தொடர்ச்சியாகவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய வகையில் அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அந்த உணர்வோடு நடந்து கொள்கின்ற பொழுது எங்களுடைய எதிர்பார்ப்புகளில் முன்னேற்றத்தை நாங்கள் காணலாம். அந்த வகையில் இந்த பாடசாலை அதற்கான ஒரு முன்னோடியாக இருப்பதையிட்டு நான் பெருமை அடைகின்றேன். என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. பாடசாலைக்கான கட்டிட வசதிகளை அதிகரிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். இந்த முடிவுகள் கட்டிப்பிடிக்கப்படாவிட்டாலும் கல்நாட்டி அந்த வேலைகளை ஆரம்பிக்கலாம் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் அதற்குரிய வேலைகளை நாங்கள் துரிதமாக செயல்பட வேண்டும். அதுபோல இந்த ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்தல் தொடர்பான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அவையும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த சமூக மக்களோடு நீண்டகால உறவுகள் இருக்கின்றபடியினால் எங்களுடைய கட்சி நிதியிலிருந்து ஒரு முதற்கட்டமாக 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுப்பதற்கு உத்தேசித்திருக்கின்றோம். நீங்கள் அதை அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவறான கருத்துக்களுக்கோ தவறான வழிநடத்தலுக்கோ இடம் கொடுக்க வேண்டாம்.
வன்னியிலிருந்து மேற்குடியமர்ந்த மக்களுக்கு அவர்களுக்குரிய நிரந்தர ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்கு உதவுவதே. அந்த வகையில ஏற்கனவே நாங்கள் விவசாய உள்ளீடுகள் மற்ற மீன்பிடி உள்ளீடுகள் மற்ற பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகளை ஆரம்பிப்பதற்கான உள்ளீடுகள் வழங்கி கொண்டும் இருக்கின்றோம். அந்த வகையில இன்றைக்கு சாவகச்சேரி சங்கான சங்கிலிப்பாய் கோப்பாய் பிரதேச செயலக பிரிவுக்கு கீழே வார 28 விவசாய சம்மேளனங்களுக்கு இந்த சக்கர உளவியந்திரம் வழங்கும் நிகழ்வு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முக்கியமான வாழ்வாதாரங்களாக இருக்கின்ற விவசாயமும் மீன்பிடி தொழிலும் பாரிய அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டிய பாரிய பணி எங்களுக்கு இருக்கின்றது. சேதமடைந்திருக்கின்ற காணிகள் விவசாய நிலங்களும் கன்னிவடியிலே ஆகப்பட்டிருக்கின்ற விவசாய காணிகளையும் எந்த வகையில் விரைவில் நாங்கள் மீட்டு எடுத்து விவசாயத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற இந்த ரீதியிலே எங்களுடைய மாவட்ட விவசாய பணிப்பாளர் அவர்களும் உதவி கமநல சேவை ஆணையாளர் அவர்களும் மிகவும் விரிவான திட்டங்களை எங்களுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 2011ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு முடிவுக்குள் எங்கெங்கு பயிர் செய்ய முடியாமல் இருக்கின்ற நிலங்கள் இருக்கின்றதோ அந்த நிலங்கள் எல்லாவற்றையும் ஒன்று அந்த சொந்தக்காரர் கூடாக அல்லது கூட்டுறவு சங்கங்கள் கூடாக அந்த குத்தகைக்கு எடுத்து கமநல சேவை நிலையங்களுக்கு ஊடாகவும் நிதிகளை வெளியிலிருந்து பெற்று ஒன்று மாகாண சபை நிதி மற்றது இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு ஊடாக மற்றது புலம்பெயர்ந்த மக்களிடமிருந்து அவ்வாறான நிதிகளை பெற்று அடுத்த வருடம் முடிவுக்குள்ளும் 2012ஆம் ஆண்டு முடிவுக்குள்ளும் சகல நிலங்களையும் பயிர் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கான ஒரு ஆலோசனை திட்டம் இருக்கின்றது. கோவிலாக்கண்டி விவசாய சம்மேளன உறுப்பினர்களை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன். அடுத்து அதனைத் தொடர்ந்து அராலி நன்றிகள். அடுத்து கைதடி